வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது, உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த தடுமாற்றங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 4 மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதிகளான சந்திரன் மற்றும் சூரியன் பரிவர்த்தனை பெறுகின்றார்கள் காலை 10:55 மேலே. இதன் காரணமாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள். தொழில் விருத்தி ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, பூமி தொடர்பான விஷயங்களிலும் சரி, இன்று முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பதவி உயர்வு மற்றும் வியாபார நுணுக்கங்களில் வெற்றி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய பூமி தொடர்பான விஷயமாகட்டும், வியாபார தொடர்பான விஷயமாகட்டும் வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்காரே சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அவர் பின்னோக்கி நகர்றதுனால 10ஆம் இடத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அப்படிதானே கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அவர் 10ஆம் இடத்துக்கு போனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த வக்கர பலன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தோடு செயல்படுபவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புதன் சந்திரன் சூரியன் காலை வரை 10:55 வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. அதன் பிறகு சந்திரன் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி உயர்வு அல்லது பதவியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக தந்தையோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை தந்தை வழியில் உறவினர்களுடன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி அதன் மூலமாக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக ஏற்படுகின்றது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதன் சந்திரன் சூரியன் சேர்க்கை இருக்குது. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு லாபகரமான செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. பூர்வீக சொத்து விஷயமா உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அதன் மூலமாக லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சற்று தாமதம் அடையும். மற்றபடி இன்னைக்கு நெகட்டிவ் பலன் இல்லை. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாகவோ சரி, உத்தியோக ரீதியாகவோ சரி, உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள், பார்ட்னர்ஸ், ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அல்லது கலீக்ஸ், இவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடனும் கருத்து மோதல் அதிகரிக்கும். அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஏதாவது நெருப்பு சம்பந்தமாக வேலை பண்ணுறவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க சொல்லுங்கள்.
அதே மாதிரி நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மதியத்திற்கு மேல் ஏதாவது தீக்காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகக்குறைவு ஏற்படுவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதாவது சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சிக்கல் எதுவும் கிடையாது. அதனால் ஆரோக்கியத்திலையும் இல்லை உடம்புலையும் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா காலை 11 மணிக்கு மேலே 10 மணி 56 நிமிஷத்துக்கு சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு மாத்திரஸ்தானத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் செவ்வாயோடு இணைகிறாரு. ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே இருக்கார். இதன் காரணமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வக்ர சனி உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வகையில் உடம்பு நோகாமல் பெருசாக பாதிப்பு இல்லாமல் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணைக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். கடன் வாங்கி கடன் அடைக்கிற சூழ்நிலை இருக்குன்னு கவலைப்படாதீங்க. பணப்பற்றாக்குறை கொஞ்ச நாளைக்கு தான், ரொம்ப நாள் கிடையாது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உதவிகள் கிடைக்கும். என்ன இன்றைக்கி அவங்க உதவி செய்கிறாங்கன்னா நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் திருப்பி உதவி செய்கிற மாதிரி இருக்கும். உதவி செய்பவர்களை படுத்தாதீர்கள். அவர்களின் தேவைக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அவர்களுக்கு, அதாவது உதவி செய்பவர்களுக்கு நன்றி உணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். காலை 11 மணிக்கு மேலே சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனோடு இணைகிறாரு. ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் அதிபதி, சுக்கிரன் ராசி அதிபதி. அவங்க 2 பேரும் இணையிறது மட்டும் இல்லாமல் விரையாதிபதியோடு சேர்ந்து குருவின் பார்வையில், விரைய குருவின் பார்வையில் வர்றதுனால பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகள் வரும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய பூமியை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எங்கேயாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஊருக்கு வெளியில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி 20 கிலோமீட்டர் தள்ளி வெளியூருக்கு போகிற வழியில், அதாவது கோயம்புத்தூர் போகிற வழியிலையோ, இல்லை திருச்சி போகிற வழியிலையோ, இல்லை சேலம் போகிற வழியிலையோ, இல்லை சென்னை போகிற வழியிலோ ஹைவேஸில் வாங்கி போட்டிருப்போம். நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம அந்த இடம்லாம் நமக்கு வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நம்ம அதை வீடு கட்டலாம், வாடகைக்கு போகலாம், வாடகைக்கு விடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யார் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுப்பான்னு தெரியாது. அதனால் உங்கள் இடத்த போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது நல்லது. அனாவசியமாக குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு மதியம் 12 மணிக்கு மேலே சூழ்நிலை சாதகமாக வருதுனால எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. அப்படி சப்போஸ் இடத்த போய் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் வண்டி வாகனம் எங்கேயாவது பார்க்கிங் பண்ணுறீங்கன்னா அதை ஒழுங்காக பூட்டுறது நல்லது. மறதியில் சாவி அங்கேயே வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் சரி எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமான ஒன்று. மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் புதன், சூரியன் மற்றும் சந்திரன் 3 கிரக சேர்க்கை. புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால உங்களுடைய வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். அதனால் வார்த்தை தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வெற்றிகள் அப்படின்னா காரிய வெற்றி மட்டும் கிடையாது, பண வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று பகல் முழுவதும் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன், அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயந்தான். அதனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. பூமிக்காரகன் 3ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது நாம் பூமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு
விரயஸ்தானத்தில் பூமிகாரகன் இருக்கிறதுனால பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படும். அது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை வீட்டில் இருக்கிற பராமரிப்பு செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல், அதாவது காலை 11 மணி 10 மணி 55 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது 2, 3 ஆகிய கிரகங்கள் சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை பெறுகின்றனர். அதன் காரணமாக வெற்றிகள் கிடைக்கும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுனால காரிய புனிதம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். காரிய பலிதம், காரியத்தில் வெற்றி, பதவி உயர்வு, உத்தியோக பிராப்தி, உத்தியோகத்தில் மேன்மை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதும், இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த பூமி தொடர்பான பங்காளி சண்டைகள் விலகுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூமியில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று பண வருமானத்தை சாதகமாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு, அதாவது மடைமாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சந்தோஷம் ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பண வருமானம் ஏற்படுதல், அதாவது பண வருமானம் ஏற்படுதுன்னா உடனே இன்றைக்கே பணம் வந்துடுன்னுட்டு இல்லை. இன்றைக்கி பணம் வரத்துக்குண்டான வழி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்லை, வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள், பதவி உயர்வு மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்குது. அதாவது குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுவதும், குழந்தைகளால் பதவி உயர்வு கிடைப்பதும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது உத்தியோக ரீதியாகவோ அல்லது வாழ்க்கை துணை ரீதியாகவோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ரீதியாகவோ உங்களுக்கு லாபங்கள் பெருகும். வெற்றிகள் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன் இன்னைக்கு காலையில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது புதனின் நட்சத்திர சாரத்தில் மன நிம்மதி ஏற்பட்டு சந்தோஷமாக தூங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசியில் சந்திரன் சூரியன் சேர்க்கை, சந்திரன் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால அறிவு சாதுரியத்தின் மூலமாக அறிவை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேண்டாத வம்பை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, குறிப்பாக இந்த சனி மற்றும் செவ்வாயின் நேர் பார்வை, அதாவது சனி கும்பராசியில் இருக்கார், செவ்வாய் 2ஆம் இடமான சிம்மராசியில் இருக்கார். இந்த அமைப்புங்கிறது யாருக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும்னா, ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக சில இழப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தும். வழக்கறிஞர்களுக்கு சற்று சிக்கலை பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு இன்று காலை 11 மணிக்கு 10 மணி 55 நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறது. வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதற்கு காரணம் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை யோகம் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எப்படிப்பட்ட வழக்குகளையும் பேச்சு சாதுரியத்தினால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த பேச்சுக்கள் உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்று பண வரவு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். நண்பர்களே சில சமயம் எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நண்பர்கள் கூட உங்கள் பேச்சுக்கு அடிபணியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும்.
அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கும் ஆற்றல் வார்த்தைகளால் ஏற்பட்டு உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருந்தாலும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக தூங்கிறதுக்கு, அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது பரிவர்த்தனை யோகம் சூரியனோடு ஏற்படுகின்றது. இதன் காரணமாக வேதை பொருத்தமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புதன் கடகராசியில் இருக்காரு சூரியனோட, சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசியிலேருந்து காலை 10:55 வரைக்கும் புதனோடு சேருகின்ற சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படுத்தினாலும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகிறாரு. அது எப்படி சார் பரிவர்த்தனை யோகத்தினால அப்படின்னு கேட்டால், சூரியனோட பரிவர்த்தனை யோகம், அந்த சூரியனோட இருக்கிற புதனுக்கு வேதை பொருத்தமும் ஏற்படுத்துகிறாரு. அதாவது புதனுக்கும் சந்திரனுக்கும் லிங்க் எங்கன்னா சூரியன் மூலமாக தான். அதனால் இன்று தந்தை வழியில் வெற்றிகள் கிடைக்கும். தாயாரின் அனுகூலமான போக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி, விரயஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால இன்று காலை 10:55 வரைக்கும் மனக்கவலைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும், ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்துக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. குரு பார்வை இருக்கிறதுனால, ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்த்தரப்பினரின், அதாவது எதிர்பாலின நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் இவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெருசாக கவலை இல்லை, மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 10:55 வரைக்கும் செலவை கொடுக்கக்கூடிய, அதிகப்படியான செலவை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குடும்ப தேவைக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் காலை 10:55 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய, எதிர்த்து போராடணுங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வெளியில் வரும். இந்த கான்ஃபிடென்ஸ் காரணமாக எதிர்த்தரப்பினர் உங்களை பார்த்து மரியாதையுடன் பயப்படுவதற்குண்டான நேர்படும். அதாவது உங்களுடைய எதிரிகளே உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற காரணத்தினால அரசாங்க உதவியுடன் கூடிய கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காலை 10:55 வரைக்கும் லாபஸ்தானாதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள், ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான செலவுகள்லாம் ஏற்படும். அதே சமயம் காலை 10:55 சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு வெற்றிக்காக அல்லது மனசில் இருக்கிற கவலையை போக்குவதற்காக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் மனசில் இருக்கிற விரக்தி மனப்பான்மை வெளியேறுகின்ற நேரம் இது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். காலை 8 மணிலேருந்தே இந்த சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 10:55 தான் சந்திரன் பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்குள்ளே. அதுக்கு முன்னாடியே விரயஸ்தானத்தில் இருந்தாலும் மனக்கவலைகளை போக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலையும், அதற்காக செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் அமைகின்ற வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசி, ராசிக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கையின் காரணமாக பதவி உயர்வு அல்லது உத்தியோகத்தில் லாபம், வியாபாரத்தில் லாபம், தொழில் விருத்தி ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். காலை 10:55 சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்போது விரையாதிபதியுடன் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு மேலும் லாபத்தை தருமே தவிர சிக்கலை ஏற்படுத்தாது. அதாவது கடன் தொல்லையின் காரணமாக இருந்த
கஷ்டங்கள் மனக்கவலைகள் விலகும், பண வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக மன வருத்தம் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய மனதை பாதிக்காத வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் லாபத்தை ஏற்படுத்தும், நன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். இந்த பதவி உயர்வுன்னா உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, வேலை சம்பந்தமாக மட்டும்தான் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பதவி உயர்வுங்கிறது இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை விட ஒரு படி மேலே. இப்போ நீங்கள் உங்கள் பசங்களோடு இருக்கீங்க, குழந்தைகளோடு இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைகளால் ஒரு பெருமை ஏற்படுதல், அதாவது ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறுறதே பதவி உயர்வு தான். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கணும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். நார்மலாக வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு 2000 ரூபா சேல்ஸ் நடக்கும்னா இன்றைக்கி 4000 ரூபா சேல்ஸ் ஆகும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அதாவது உங்கள் மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் உயர்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சயனஸ்தானாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்திலையும், லாபஸ்தானாதிபதியான சந்திரன் சயனஸ்தானத்திலையும் இருக்கிறது. கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சில சமயம் தேவையற்ற சில எதிர்பாலின நண்பர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ருண ரோகஸ்தானத்துக்கு சந்திரனின் பார்வை வர்றதுனால ஆரோக்கிய விஷயத்திற்காகவும், அது உங்களின் ஆரோக்கியமா, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமா, தந்தையின் ஆரோக்கியமா, ஏதோ ஒன்று மருத்துவ செலவுகள் மூலமாக மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒருத்தராவது அதை கேட்டு பயனடைஞ்சு உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்திற்கு தேவையான, உங்களுக்கு தேவையான பண வரவுகள் வரும். அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக வேண்டாத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை வம்புக்கு இழுப்பாங்க, உங்கள்கிட்ட சொத்துக்கு பங்கு கேட்பாங்க, நீங்கள் உழைச்ச உழைப்பில் எனக்கு பங்கு ஒழுன்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மனமும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அவர்களின் பிடிவாதம், விதண்டாவாதத்தின் காரணமாக நீங்களும் ஈக்குவலாக போட்டி போடுவீங்க. ஆனால் போட்டி போடுறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சாலே போதும். இன்றைக்கி விட்டு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும், உங்களுடைய மதிப்பு உயரும். துலாம் ராசி. ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில், அதாவது கடக மற்றும் சிம்ம ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும். சில சமயம் கடந்த காலத்தில் நடந்த சில பிரச்சனைகள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் சில சமயம் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய செல்வாக்குங்கிறது உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. இந்த காலகட்டம், அதாவது கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக தாயார் தந்தையாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று, அவங்க செய்கிறது ஒன்று. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் உங்களுடைய குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபார அனுகூலம், உத்தியோக மேன்மை, பதவி உயர்வில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகுதல், பதவி நீட்டிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயது முதிர்ந்தவர்கள் 60 வயசு ஆகிடுத்து, 65 வயசு ஆகிடுத்து, என்னை ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வேலை
எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஒர்க் பண்ணுங்கள் சார், உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுக்காகவே ஒரு பதவியை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹானரரி பதவி, ஒரு மரியாதைக்குரிய பதவியை கொடுப்பார்கள். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் குடும்பத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகளின் பிடிவாத குணம், தாயாரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இது இன்று அந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருமண விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். வார்த்தைகளினால் உங்களுக்கு சில சமயம் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில தவறுகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று அஃபிஷியல் சைடில் உங்களுக்கு நல்ல மரியாதையும் பெருமையும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் மனசில் காயத்தை ஏற்படுத்தினாலும் அதற்கு ரிட்டாலியேட் பண்ணிடுவீங்க, திருப்பி கொடுத்துருவீங்க. அதனால் கவனமாக பேசுங்க. உங்கள் வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான சஞ்சலமான நாள். இருப்பினும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். விருச்சிக ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருக்காரு. அதனால் சுகங்கள் அதிகரிக்கும். உத்தியோக மேன்மை ஏற்படும். வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும். அலைச்சல் இருக்குது. இந்த அலைச்சல் காரணமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஏற்படுமே தவிர உங்களை கீழே தள்ளுறதுக்கோ உங்களுடைய நீட்சிமைக்கோ வாய்ப்புகள் இல்லை. இந்த நீட்சிமைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். நீட்சிமைனா உங்களுடைய கீழே தள்ளுறதுக்கு, உங்களை கீழே தள்ளுறதுக்கு உண்டான அதாவது டிமோட் ஆகிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்பும் இல்லை. அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியமோ இல்லை உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமோ அப்பப்போ சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மனக்கவலைகள் போக்கும் விதமாக இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ இல்லை உங்கள் உறவினர் தாயார் வழி உறவினர்களுக்கோ ஆப்ரேஷன் செலவு ஏதாவது சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸுடைய ரெக்கமெண்டேஷன் நல்ல விதமாக இருக்குது. அதனால் ஆப்ரேஷன் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சற்று படபடப்பு அதிகரிக்கிறதுனால, முன்கோபம் அதிகரிக்கிறதுனால வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் சற்று நிதானத்தோடு பழகிறது நல்லது. உத்தியோகத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சி சில சமயம் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. புத ஆதித்ய யோகம் இருக்குது. அதே சமயம் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு தொழில் விருத்தி, தொழில் முன்னேற்றம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அரசாங்க பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இருப்பினும் சற்று உங்களுடைய சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு கடந்த கால தவறுகள் காரணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடந்த கால தவறுகளை சரி செய்து கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் ஓரளவுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையோ இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற விஷயத்திலையோ இல்லை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்திலோ அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால, அதாவது உங்கள் சொந்த ஊரில் இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல எவனாவது ஒருத்தன் குடிசை போட்டு உட்காந்துருக்கா சார் அப்படின்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார். அதுக்காக நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து ஓடணும், கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி போகணும், இல்லை திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரணும், இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கலுக்காக இன்றைக்கி அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லீகலாக ஏதாவது ஒரு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மாலை மரியாதை எதுக்கு சார் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸாக இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அந்த இரு கிரகங்களும் 10ஆம் இடத்துல இருந்தால் குழப்பத்தை ஏற்படுத்தும் அல்லது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கறது யாருன்னா வக்ர சனியும் குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி, இன்று காலை 10:55 56 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால் தடுமாற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் புதன் சந்திரன் வேதை பொருத்தம். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு வீண் விரயத்தையும் நிம்மதியற்ற தூக்கத்தையும் கொடுத்தாலும் குருவின் பார்வை பலத்தினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளினால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்ட விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காலை 10:56 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சுக்கிரனோட குரு பார்வையில் சனி பார்வையில், அதாவது இந்த சிச்சுவேஷன், இந்த கிரக அமைப்புங்கிறது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு. பல வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்புங்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும்போதே காலை 10 மணிக்கு முன்னாடியே பெரிய யோகங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் இது நாள் வரை தடைபட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருமண பாக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வாங்குவதற்குண்டான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வண்டி வாகன சேர்க்கை, ஸ்திர சொத்துக்கள் வாங்குவது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான யோகமான பலன்கள் காலை 10:55 மேலே கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அது பற்றிய பேச்சுவார்த்தைகளோ சிந்தனைகளோ அது பற்றிய முயற்சிகளோ உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் விதமான சூழ்நிலை அமைத்து கொடுக்கின்றது. தந்தை வழியில் இருந்து வந்த வழக்குகள் உங்கள் தந்தை பேர்லேயோ இல்லை உங்கள் தந்தை உங்கள் பேர்லேயோ வழக்கு போட்டிருந்தா இன்றைக்கி அவரோட பேசி சமாதானமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் இருந்தாலும் குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்காக குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. பதவி உயர்வு, மூத்த சகோதரர்களால் ஆதாயம், மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இன்ஃபேக்ட் கல்யாண டேட்டு கூட, திருமண முகூர்த்த டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ அல்லது திருமண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ அட்வான்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ யோகம் இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் இருந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். காலை 10 மணி வரைக்கும் எதிராக சண்டை போட்டு கொண்டிருந்த, உங்களிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த அரசு அதிகாரிகள் காலை 10:55 சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை பெறுகின்ற வேளையில் உங்களுக்கு அடங்கி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே காரியத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்ன நடந்ததுன்னு, என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறாரு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு மரியாதை கிடைத்து அதன் காரணமாக உங்களுக்கு உண்டான காரியங்களை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ஒரு யோகமான நாள். மகர ராசி, இன்று எந்த வேலையாக இருந்தாலும் சரி, முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, காலை 10:56 முடிச்சுக்கோங்க. ஏன்னா 10:56 சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஆனால் சந்திராஷ்டமம் துவங்கினாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை. எதிரிகளாலும் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும்.
இன்றைக்கி எதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவார், அதில் உங்களுடைய தரப்பு நியாயத்தை அவரே பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் வழக்கறிஞர்கள் வெற்றியடைவார்கள். உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட வழக்குகளிலும் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படும். பூமியில் உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பம் இருந்தது, பாதி நிலையில் கட்டுற மாதிரி இருக்குது, பாதி நிலை வரைக்கும் கட்டி முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் பணம் இல்லை, கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இன்னைக்கு காலை 10:55 மேலே சந்திரன் 8ஆம் இடத்திற்கு போனாலும் குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு தாயார் வழி உறவினர்கள் லாபத்தை ஏற்படுத்துவார்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இந்த சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுங்கிறது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னா அது குறிப்பாக உங்களுக்கு மட்டும்தான், மகர ராசி நண்பர்கள். அதனால் நன்மை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட மதிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தினர் இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் உங்களோட பேசாமல் இருந்தவர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன சில தேவையற்ற வார்த்தைகள் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி பேசிட்டு போவாங்க. ஆனால் அதனாலேயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அவங்க குதர்க்கமாக சில வார்த்தைகள் சொல்லிட்டு போனாலும் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதைக்காக உங்களிடம் குசலம் விசாரித்துட்டு போவாங்க. அதனால் அவசரப்பட்டு நீங்களும் சண்டை போடாதீங்க. விட்டு கொடுக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை சற்று கடினமாக இல்லாட்டினாலும் மேலெழுந்த வாரியாக சில தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவில் உங்கள் வார்த்தைகளால் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் வழியில் சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகள், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொத்து விஷயத்தில் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்கள் விஷயங்களில் மூத்த சகோதரர்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதனால் பிடிவாத குணத்தோடு செயல்பட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு அவச்சொல்லை சந்திக்கக்கூடிய சங்கடமான நாள். கும்பராசி 6ஆம் இடத்துல அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் புதன் சந்திரன் சேர்க்கை சூரியனோட புத ஆதித்ய யோகம், புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்கு அபவாத பெயர் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆனால் அதுக்கப்புறம் 10:56 மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு தேவையற்ற அபவாத பெயர் கூட விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. அஃபிஷியல் சைடில் உங்களோட பார்ட்னர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க, உங்களுடன் பணியாற்றிய சக பணியாளர்கள் உங்களின் மீது சுமத்திய தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது குற்றச்சாட்டுகள் உண்மையாகவே இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் நல்ல விதமாக பழகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையை நீங்கள் வர வச்சுக்காதீங்க. கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே தான் உங்கள் பேரில் தொடுக்கப்படுகின்ற அல்லது உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட கடந்த கால வழக்குகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் இன்று சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படாவிட்டாலும் பிரச்சனை இல்லாத வாய்ப்பை தருகின்ற நல்ல நாள். என்ன காரணம்? சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை யோகம். சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை மட்டும் இல்லை, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம். குருவின் பார்வையில் சந்திரன் வருது, குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மோதல் போக்கை மாற்றும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சக பணியாளர்கள் அல்லது எதிர்பாலின பணியாளர்களின் தவறான வழிகாட்டுதல் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டில் உங்கள் பேரில் தப்பான அபிப்பிராயத்தை வளர்க்கறதுக்கு உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களோ அல்லது சக பணியாளர்களோ காரணமாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது என்ன, சதயம் மற்றும் பூரட்டாதின்னு ரெண்டு சேர்த்து சொல்கிறேன்னா,
சதயம் ராகுவின் நட்சத்திரம், பூரட்டாதி குருவின் நட்சத்திரம். இந்த 2 கிரகங்களும் குரு ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்க சனி பார்வையில். அந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் சந்திரன் வருகின்றார் காலை 10:56 அதனால் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலன் தான் இருக்கும். என்ன பலன் அப்படின்னு கேட்டால், எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்காக நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் அவர்களே உங்களுக்கு பிரச்சனையும் தரக்கூடிய வகையில் இருக்காங்க. அது கலைத்துறை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது பெண்களாக இருப்பார்கள், எதிர்பாலின பெண்களாக இருப்பார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களுக்கு தேவையான விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. கவனத்துடன் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஆட்சி பலத்தோட. அதுக்கப்புறமா காலை 10:55 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு. கடன் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சிக்கல் வந்தாலும் அது சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷனோ இரத்த காயமோ ஏற்பட்டிருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதே சமயம் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ், குறிப்பாக பைல்ஸு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சிலருக்கு ஆப்ரேஷன் சூழ்நிலையும் வருது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது தப்பு இல்லையே, அதை சொல்கிறது என் கடமை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறையும். ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு சந்திரன் வரதுனால மருத்துவம் சார்ந்த தேவைகள், அதாவது ரொட்டீன் செக்கப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரொட்டீன் செக்கப்பை பண்ணிக்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்று உங்களுக்கு ரொட்டீன் செக்கப் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற நேர விரயம் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸு, குழந்தைகளுக்கு உண்டான அடிஷ்னல் கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஃபீஸு, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவாகும். வீட்டில் உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் அனுகூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்களும் வியாபார அனுகூலமும் காரிய வெற்றியும் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்மறை எதிர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வண்டி வாகன வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் மாற்றம் செய்வதற்கு, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் ஏற்படுகின்ற, மனக்குமுறல் ஏற்படுகின்ற நாள்.